يصروا على ما فعلوا وهم يعلمون. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அதிலே பெரும்பகுதி எங்களை விட்டும் கடந்து சென்றிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு முஹாசபா, ஒரு சுய விசாரணையை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் தரப்பட்ட நோக்கத்தை நாம் எந்த அளவு தூரம் அடைந்திருக்கிறோம்? ஒவ்வொருவரும் எனது மனதிலே நாங்கள் கையை வைத்து கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய நோக்கம் தக்வா எனப்படக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய அந்த அச்சம், பயம் ஏற்பட வேண்டும் என்பது. அந்த அச்சம், பயம், அவன் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு எவ்வளவு தூரம் எங்களிடத்திலே இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சம், பயம் எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் 2 விஷயங்களை செய்வோம். முதலாவதாக பாவங்களை நாங்கள் விட்டுவிடுவோம். இரண்டாவதாக அமல்களிலே மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவோம். மிகவும் விருப்பத்தோடு, ஆசையோடு, அக்கறையோடு ஈடுபடுவோம். இந்த 2ம் தற்போது எங்களிடத்திலே வந்திருக்கிறதா என்பதுதான் இங்கு உள்ள மிக முக்கியமான கேள்வி. அதுவே அமல்களிலே நாங்கள் மாஷா அல்லாஹ் ஈடுபடுகிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், சதகா கொடுக்கிறோம், அதே போன்று இஃப்தாருடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கத்திலே மாஷா அல்லாஹ் இருக்கிறது. ஆனால் எந்த தூரம் பாவங்களை நாங்கள் விட்டு இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு பெரிய கேள்வியாக, ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது. ஏனென்றால் ரமலான் தரப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றி, அது எங்களிலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் வெளியேறுவானாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்படட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரமலானிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் தூய்மையாகினோமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கினார்கள், ஈமானோடும் அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினார்கள், நோன்பு பிடித்தார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கடந்த கால பாவங்கள் என்று சொன்னார்கள். எனவே நின்று வணங்குவது, நோன்பு பிடிப்பதனுடைய நோக்கமும் தௌபாவாக இருக்கிறது, இஸ்திக்பாராக இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருக்கிறது. எனவே நாங்கள் கட்டாயமாக இந்த தௌபாவை பற்றி, இஸ்திக்பாரை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்திக்பார், தௌபா கேட்கிறது, பாவங்களிலிருந்து தூரமாகுவது, எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது, எங்களை புனிதப்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது ரமலானில். அப்படியாக இருந்தால் நாங்கள் இந்த பாவ மன்னிப்பு என்றால் என்ன, அதை எப்படி நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து எப்படி நாங்கள் தூரமாகலாம் என்பதனை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தௌபா கேட்பது, இஸ்திக்பார் செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக காணப்படுகிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தன்பி, எல்லா பாவங்களுக்காக வேண்டிய மன்னிப்பு கேட்பது என்பது வாஜிபாக இருக்கிறது, கட்டாயம் கடமையாக இருக்கிறது. எனவே வாஜிப் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். குர்ஆனிலே நாங்கள் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே இஸ்தக்ஃபிரு, நீங்கள் தௌபா கேளுங்கள், இஸ்திக்ஃபார் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கேளுங்கள், தூபு இலல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வாருங்கள் என்று பல நூற்றுக்கணக்கான இடங்களிலே சொல்லுகிறார்.
அவருடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தவ்வாப், கஃபார், கஃபூர், மன்னிக்கக்கூடியவன், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்பவன் எனப்படக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா மிகவும் அதிகமாக சந்தோஷப்படுகின்றான். ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வந்து என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறார்களா, பாவங்களை மன்னிக்க சொல்லும்படி வேண்டுபவர்கள் இருக்கிறார்களா என்று ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருந்து விடை பெற்று செல்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய தொண்டை குழியிலே ஒரு கருகரா, ஒரு பதைக்கக்கூடிய ஒரு சத்தம் கொண்டு வரும். அந்த சத்தம் கேட்கும் வரைக்கும் அவருடைய தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தௌபாவுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன், விடைபெடுக்கக்கூடியவன் என்று வந்திருக்கிறது. அவன் விரும்புகின்றான் தௌபா செய்வது என்று வந்திருக்கிறது. அப்படியாக இருந்தால் இந்த பாவங்கள் என்பவை என்ன, அவற்றுடைய யதார்த்தம் என்ன, அவற்றை பற்றி கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். தௌபா செய்கிறோம், தௌபா செய்கிறோம், இஸ்திக்ஃபார் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த தௌபா என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணித்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பாவங்கள் பல வகைப்படும். பாவங்கள் பல வகையான பாவங்கள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் சரியாக நாங்கள் தௌபா செய்யலாம். எமது உள்ளத்திலே உள்ள பாவம், பொறாமைப்படுவது, பெருமைப்படுவது, வஞ்சகம் என்பது, சூதுவாது, பிறரோடு நாங்கள் குரோதம் வைப்பது, இப்படியான நிறைய பாவங்கள் உள்ளத்தோடு தொடர்பான பாவங்கள் இருக்கின்றன. உடலோடு தொடர்பான பாவங்கள் களவெடுப்பது, அடிப்பது, கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது உடலோடு தொடர்பான பாவம். மனிதனுடைய நாவோடு தொடர்பான பாவம் பொய் சொல்வது, கோல் சொல்வது, மற்றவர்களை அவமதித்து பேசுவது, புறம் பேசுவது, தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, அதே போன்று அம்மனமான தூசணமான வார்த்தைகளை பேசுவது, இரண்டு பேரை மூட்டிவிடும் வகையிலே கோல் சொல்வது, இப்படியான பாவங்கள் நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் என்று அப்படி ஒரு வகை பாவங்கள் இருக்கின்றன. உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவம், உடலால் செய்யக்கூடிய பாவம். பெரும் பாவம், சிறு பாவம். அரபியருக்கு சபாயர் கபாயர் என்று சொல்வார்கள். சில பாவங்கள் இருக்கின்றன, சின்ன பாவங்கள். அந்த பாவங்களை செய்து விட்டால் நாங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னால் மன்னிப்பு வழங்கப்படும். நாங்கள் நன்மைகளை செய்கின்ற பொழுது அந்த பாவங்கள் கழுவப்பட்டு போய்விடும். அதுதான் சிறிய பாவம் என்று சொல்லுவோம். பெரும் பாவங்கள் என்று கபாயர் என்று சில பாவங்கள் காணப்படுகின்றன. அவற்றை பொறுத்தவரையிலே அதற்கு இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு எடுக்க முடியாது. எடுப்பதாக இருந்தால் மிகவும் ஆழமாக மனது உருகி அவரிடத்திலே நாங்கள் மன்றாடி நாங்கள் கேட்டால்தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று பாவங்களிலே இன்னொரு வகையான பாவம் காணப்படுகிறது. அடியானோடு சம்பந்தப்பட்ட பாவம், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவம். உதாரணமாக நீங்கள் தொழாமல் இருந்தீர்கள் என்றால் அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவம். நோன்பு பிடிப்பது கடமை என்று தெரிந்தும் நீங்கள் நோன்பு பிடிக்காமல் இருந்தால் அது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்ட பாவம், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவம். அது உலகத்திலே மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் தொகையிலே அதிகமாக இருக்கின்றன. அதனை பற்றி நாங்கள் தனியாக பின்னால் பார்ப்போம். உதாரணமாக களவெடுப்பது, கொலை செய்வது, வட்டி எடுப்பது, மற்றவர்களை பற்றி என்ன செய்வது, புறம் பேசுவது, உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து நடப்பது, எத்தீம்களுடைய சொத்துக்களை களவெடுப்பது அல்லது அவற்றிலே கையாடல் செய்வது, பொது சொத்துக்களை திருடுவது, இப்படின்னு சொல்லி அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருக்கின்றன. அதற்கு அவர்கள் மன்னிப்பு வழங்கினால்தான் அல்லாஹ் மன்னிப்பு தருவான். இப்படி பல வகையான பாவங்கள் காணப்படுகின்றன. சின்ன பாவம், பெரிய பாவம், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவம், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவம், உடலோடு சம்பந்தப்பட்ட பாவம், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பாவம்.
இப்படி பாவங்கள் பல வகை இருக்கின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் இன்னொரு கட்டத்துக்கு வருவோம். இந்த பாவங்கள், உலகத்துல பாவம், புண்ணியம், நன்மை, தீமை, அறம், மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இருக்குதானே சரி, நாங்க பாக்குறோமே. அப்ப எங்கிட்ட நோக்கம் என்ன? பண்டைய உலகத்தை நீங்க பாக்குறீங்க, யுத்தம் செய்யலாம், நிறைய பேர் யுத்தம் செய்யலாம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொள்றான். உலகத்துல ஆபாச படங்களை எல்லாம் தயாரிக்கலாம். இந்த உலகத்துல தீமைகள் பரவுவதற்கு காரணமா அமைகிறார். இப்படியான மிக மோசமான மிருகங்களை போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ரமலானுடைய மாசத்துல பாவங்களை நினைச்சு பார்க்காம மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்து கொண்டு கால் கடுக்க நின்று வணங்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் பார்க்கணும். எனவே இந்த உலகத்துல யதார்த்தமா தான். பூமியை பொறுத்தவரையில ஒரு மனிதன் அவன் சமூகத்தோட வாழவே, அவனோட குகையில வாழல, அவனோட பங்கர்ல வாழல, அவன் சமூகத்தோடு தொடர்பாகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் பாவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவன் சமூக பிராணியாக காணப்படுகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பாவங்கள் நிகழ்றதுக்கான வாய்ப்பு மிச்சம் அதிகம் உலகத்தில். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மனிதனை படைக்கிற நேரம் களிமண்ணால தான் படைச்சிருக்கிறார். களிமண்ணுடைய தன்மை என்னவென்றால், களிமண்ணுடைய தன்மை அவனை பூமியை நோக்கி அவனை இழுக்கும், ஷைத்தானுக்கு கிட்ட கொண்டு போகும், பாவங்கள் செய்யறதுல ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும். இதுதான் களிமண்ணுடைய தன்மை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, களிமண்ணால மனுஷனை படைச்சன்னு சொல்லி போட்டு. களிமண்ணுடைய தன்மை பாவங்களுக்கு சரியான விருப்பம், பாவம் செய்யறதுல ஒரு ஆசை ஒன்று ஏற்படும், ஒரு ஆர்வம் என்பது களிமண்ணுடைய தன்மை. எனவே பாவங்கள் நிகழ்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், களிமண்ணால மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். தீன் என்றால் அரபிலே பெரிய தா. நீங்க குர்ஆனில் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதாவது களிமண்ணுடைய தன்மை, களிமண்ணுடைய தன்மை தான் பாவம் செய்யும். இன்னொரு பிரச்சனை என்னென்றால், மனிதனை பொறுத்தவரையில அவனுக்குள்ள மிகப்பெரிய எதிரியாக இருப்பவன் ஷைத்தான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அதுவும் முபீன். அவனது தெளிவான எதிரியாக இருக்கிறான். அவனால பிரச்சனை. அவன் நல்லதுகளை செய்ய விட மாட்டான். இந்த நேரம் மனசுக்குள்ள வந்து குழப்பங்கள் உண்டு பண்ணி கொண்டிருப்பான். பாருங்க, களிமண்ணால படைக்கப்பட்டிருக்கிறான். ஷைத்தானுடைய அட்டகாசங்கள் நிறைய இருக்குது. இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை என்றால், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹவன் நஃப்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகையான உள்ளத்துல ஒரு தீமைகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஹவாவை கொடுத்து வச்சிருக்கிறான். ஹவானால் அந்த உள்ள ஆசைகளை கொடுத்து வச்சிருக்கிறான். ஷஹவாத் எனப்படக்கூடிய ஆசைகளை கொடுத்து வச்சிருக்கிறான். இதனாலேயும் பாவங்கள் நடக்குது. நான் கவனமாக இருக்கோம். எந்த நேரத்திலையும் வந்து எங்களுக்கு அந்த பாவங்கள் நுழையக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே நாங்கள் எவ்வளவு அவதானமாக இருக்கோம். இந்த பாவங்கள் மனசுக்குள்ள நடக்கிற நேரம் என்ன நடக்கும் என்றால், முதலாவது அல்லாஹ்வுடைய வெறுப்பை மனிதன் சம்பாதிக்கிறான். பாவம் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவன் உள்ளாகிறான். கொலை செய்யறது, வஞ்சகம் செய்யறது, களவெடுக்கிறது, இந்த மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது, இப்படியான மனிதன் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறானே, அல்லாஹ் தஆலா வெறுக்கிறானே, அது ஒரு மோசமான ஒரு விளைவு அதனால் ஏற்படக்கூடிய. இரண்டாவது என்னென்றால், நரகத்துக்குள்ள நுழைய வேண்டி வரும். பாவங்கள் அதிகமாக நாங்கள் செஞ்சு கொண்டு போற நேரம், இந்த உலகத்திலிருந்து நாம போற நேரம் பாவ சுமைகளோடு போனா நரகத்துக்குள்ள போகும். முதலாவது அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை, இரண்டாவது நரகத்துக்குள்ள நுழைய வேண்டி வரும். மூணாவது என்னென்றால், அவருடைய உள்ளம், உடல் எல்லாமே இந்த பாவங்களால் உலகத்திலேயே பாதிக்கப்படும். இந்த மது வருந்தவர்களை பாருங்க, அவனோட உடம்புக்கு பாதிக்கும். இந்த களவெடுக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அவனோட பொருளாதாரத்துக்கு பாதிக்கும். வட்டியால அவங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. மூணாவது விஷயம் என்னன்னா, உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் அந்த மனிதர்களை வெறுப்பான். பாவம் செய்யற மனிதனை யாருமே நேசிக்கிறது, விரும்புறது அப்படி அந்த மனிதனை ஒதுக்கி வைப்பான். இவனோட துஷ்டன், இவனோட கெட்டவன், இவனால உலகத்துல சரியான மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி போட்டு அவனை மட்டும் ஒதுக்கி வாழ பார்ப்பான். எனவே அல்லாஹ்வுடைய விருப்பம் அவனுக்கு கிடைக்கிறது பாவிக்கு. இரண்டாவது, நரகம் நுழைய வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு அவன் உள்ளாகின்றான். மூணாவது, அவனுடைய உடம்புக்கு ஆத்மாவுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறது. நாலாவது, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவனை ஒதுக்கி வைப்பாங்க. இது பாவி, இதை விளக்குறான் இல்ல மனுஷன். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மனிதன் வெளியாகி ரப்புக்கு நெருக்கமாகவும் ஷைத்தானிடமிருந்து தூரமாகவும் நரகத்திலிருந்து வெளியாக வேண்டும். எத்தொக்கும் எனப்படக்கூடிய நரக விடுதலை கிடைக்கும் என்றுதான்
அல்லாஹ்வுடைய நோக்கமாக காணப்படும். நாங்க யோசிச்சு பார்ப்போம், இந்த நிலைமையை இந்த நோக்கு அறவாசி கடந்ததுக்கு பின்னாலேயும் நாங்க எந்த அளவு தூரம் அடைஞ்சிருக்கிறோம், நாங்க எவ்வளவு தூரம் இல்ல சக்சஸ் ஆக இருக்கிறோம் என்றதை நாங்க சிந்திச்சு பார்ப்போம். எங்களுக்கு இபாதத்துக்கள் எல்லாம் தரப்பட்ட நோக்கம் இந்த பாவத்திலிருந்து நாங்க நீங்கணும். அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக நீங்க தொழுது கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் அது பாவமான மானக்கேடான காரியங்கள் இருந்து உங்களை தடுக்கும்னு சொல்றான். எனவே பாவங்கள் வேணாம், பாவங்கள் இருந்து நீங்க தூரமாக வேணும் என்ற நோக்கத்தோடு தான் தொழுகை தரப்பட்டது. தொழுகை எங்கள்கிட்ட வருமாக இருந்தால் கட்டாயமாக பாவங்கள் இல்லாமல் போகும். அது சரியான முறையில் அந்த தொழுகையை தொழுவோம். இரண்டாவது ஜகாத் ஏன் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க பார்த்தா, خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. நபியே, நீங்க அவர்களிடமிருந்து இந்த சதகாவை ஜகாத்தை நீங்க எடுக்கோ, அதன் மூலமாக நீங்க அவங்களை பரிசுத்தப்படுத்துறீங்க, பாவங்களிலிருந்து அவங்களை தூரமாக்குறீங்க, அவங்களை நீங்க புனிதப்படுத்துறீங்கன்னு சொல்றான். எனவே தொழுகை வந்தால் பாவம் இல்லாம போகும், ஜகாத் சரியாக வந்துட்டால் பாவம் இல்லாம போகுது. பாருங்க, பாவத்தை இல்லாமக்கிறதுக்கு எத்தனை ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சு தந்திருக்கிறான். நோக்கு சரியாக பிடிச்சிட்டால் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா எங்களுக்கு வந்துடும். இதெல்லாத்தையும் நாம பார்க்கிற நேரம் எவ்வளவு ஏற்பாடுகள் எங்களுக்கு மத்தியில இருக்குது என்றதை நாம பார்க்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னொரு விஷயத்தை நாம பார்க்கணும். ஏன் இந்த பாவம் நடக்குது? பாவம் நடக்கிறதுக்கான காரணம் முதலாவது விஷயம் தான் நாங்க சொன்னோம். இரண்டாவது எங்களுடைய ஹவன் நஃப்ஸ், அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆசைகளை வச்சு படைச்சிருக்கிறது. இரண்டாவது நாம பார்த்தோம். மூணாவது, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் சரியான கவர்ச்சிகள் காணப்படுகிறது. நாலாவது, எங்களுடைய களிமண்ணுடைய தன்மை எங்களிடத்தில் காணப்படுகிறது. இது மட்டுமல்ல, பாவம் செய்யறதுக்கு இன்னும் சில விஷயங்களும் காரணமாக நாங்க பாவம் பாவம் சொல்றோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்றால், மனிதன் பாவ சூழல்ல வாழ்றது. பாவம் தலை தோங்கக்கூடிய வளரக்கூடிய சூழல்ல மனிதன் வாழ்றது அவனை பாவியாக மாற்றும். ஒரு மனிதன் 100 கொலைகளை செஞ்ச வரலாறு உங்களுக்கு தெரியும். 99 கொலையை செஞ்சாத மனுஷன் பாவம். கொலை செய்யறது ஒரு பாவம். அந்த கொலையை செஞ்சு போயிட்டு ஒரு ஆபீத்திட்ட கேட்டான், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதா அப்படின்ட்டு. உனக்கு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா அவரே கொண்டு. இப்ப 100 கொலை, இப்ப 100 கொலையை செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா வேணும், பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிட்ட போயிட்டு கேட்கிறார். அவர் சொன்னார், உனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, ஆனால் ஒரு நிபந்தனை, நல்லா கவனிச்சு சொல்லுவோம். ஒரு நிபந்தனை என்னென்றால், நீ எந்த ஊர்ல வாழ்றாயோ, எந்த சூழல்ல இருக்கிறாயோ, அந்த சூழல்ல இருந்து நீ தூரமாகி போகணும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு உபதேசம், எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டு என்று பார்ப்போம். இவ்வளவு காலம் அந்த மனிதன் கொலை செய்வதற்கு காரணமாக அமைந்தது அவனுடைய சூழல், அவனுடைய என்வாயன்மெண்ட், அவன் பழகுற ஆட்கள். அங்கே தீமைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக மலிஞ்சி வைத்திருக்கிறது. பசலை போட்டு வளர்க்கப்பட்டிருக்கு. கண்ணால பார்க்கிறதும் பாவம், காதால கேட்கிறதும் பாவம், மனிதர்களோடு பேசினால் அவங்கள் எல்லாரும் பேசுறதும் பாவமான விஷயங்கள் சொன்னால் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாக இருந்தாலும் அவருடைய ஈமான் அதை பாதிக்கத்தான் செய்யும். அதனால அவர் சொல்றாரு, நீ இருக்கக்கூடிய சூழலை மாற்றி சேஞ்ச் பண்ண. அந்த மனிதன் என்ன செய்யறார்? அந்த ஊரை விட்டு வெளியே போறார், நல்ல ஊரை நோக்கி போறார், சாலிமான பூமியை நோக்கி. சரியான ஹதீஸ்ல வருது. போற நேரம் மலக்குகள் வந்து அவருடைய உயிரை கைப்பற்றலாம். மலக்குகள் வந்து உயிரை கைப்பற்றலாம். அந்த நேரம் இந்த உயிரை அல்லாஹ் தஆலாவிடத்துல கொண்டு போயிட்டு ஆலமுல் அர்வாஹ்ல ஃபிக்ஸ் பண்றது யாரு என்று மலக்குகளுக்கு மத்தியில என்ன கருத்து வேறுபாடு வருது. ரஹ்மத்துடைய மலக்குகள் சொல்றாங்க, இல்ல நாங்க தான் அவருடைய உயிர் எடுத்து கொண்டு போவோம். அதாவுடைய மலக்குகள் சொல்றாங்க, இல்ல நாங்க தான் அந்த உயிர் எடுத்து கொண்டு போவோம். இப்ப அந்த 2 மலக்குகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு வரவும் ஒரு மஷூரா வந்து செய்யறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க அளந்து பார்ப்போம் அவர் வந்த தூரம் என்ன, போக வேண்டிய தூரம் என்னன்னு சொல்லுவோம்.
எந்த தூரம் கூடுதலாக இருக்கிறதோ அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க முடிவெடுப்போம். உதாரணமாக அவர் வந்திருக்கிறார் கொஞ்சம் தூரம் தான், கெட்ட பூமியிலிருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கிறார். நல்ல பூமிக்கு அவர் மிச்ச தூரம் போகணும்னு சொன்னால் அப்ப அதாவுடைய மரங்கள் அவருடைய எதை கொண்டு போகும், உயிர் எடுத்து கொண்டு போகும். அவர் கிட்ட நல்ல பூமிக்கு கிட்ட வந்திருக்கிறார். உதாரணமாக ஒரு 100 கிலோமீட்டர் சொல்லுவோமே, இவர் வந்திருக்கிறார் இப்ப 40 தான் வந்திருக்கிறார், 50 எனவே 40 தான் வந்திருக்கிறார். எந்த பூமி கிட்ட இருக்கிறார், கெட்ட பூமி கிட்ட இருக்கிறார். எனவே அதாவுடைய மரங்கள் அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டு போகும். இல்ல அவர் இப்ப வந்திருக்கிறார் 60 கிலோமீட்டர் வந்திருக்கிறார் வச்சுக்கொண்டால் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு போறதுக்கு யார் பொறுப்பாக இருக்கணும்? ரஹ்மத்துடைய மலக்குகள் சொல்லி பார்த்தால் அளந்து பார்க்கலாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். அளந்து பார்த்த நேரத்துல இவர் இந்த நல்ல பூமிக்கு கிட்ட வந்து விழுந்திருக்கிறார். அவருடைய ஜனாசா அப்பதான் இருக்கு. எனவே ரஹ்மத்துடைய மலக்குகள் அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டு போனதாக சரியான ஹதீஸ்களை பார்க்கிறோம். இந்த சம்பவம் எதை காட்டு? ஒரு மனிதனை கொலையாளியாக மாற்றியது அவனுடைய சூழல். ஒரு மனிதனை பொய் சொல்பவனாக மாற்றுவது அவனுடைய சூழல். ஒரு மனிதனை விபச்சாரியாக மாற்றுவது அவனுடைய சூழல். அவன் பழகுறதெல்லாம் நல்ல மக்களோடு சொன்னால் அவனுடைய உள்ளத்திலிருந்து நல்ல உணர்வுகள் வெளியே வரும். அவருடைய நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். அவன் எந்த நேரம் திரைப்படம் பார்க்கிறான்னு சொன்னால் அவன் நடிகர்கள் நடிகைகள் போன்றவர்கள் இருப்பான். நாம பார்க்கிறோம், நோம்பு காலத்தில் படம் பார்த்து கொண்டிருக்கிறான், திரைப்படம் பார்க்கிறான். அவங்க யாரோட பழகுறாங்க? நடிகர்களோட தான் பழகுறான், நடிகைகளோட தான் பழகுறான். அவர்கள் நல்ல நண்பர்கள் இல்லை. அல் ஜலீசு சாலிஹ், நல்ல நண்பர்கள் எடுத்துக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் இடையிலான அந்த உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் இருக்கிறான் நல்ல நண்பன் எப்படின்னு சொன்னால் அவன் இந்த வாசனை திரவியங்களை விற்கக்கூடிய ஒரு மனிதன் தான் நல்ல நண்பனுக்கு உதாரணம். அந்த மனிதனோட நீங்க பழகாவிட்டால் அவனுக்கு கிட்டாக நடந்து போற நேரத்திலேயும் உங்களுடைய உடம்புல அதனுடைய வாசனை படும் அல்லது வீசும். ஆனால் ஒரு கொல்லன் பட்டறையில் கொல்லனாக இருந்து கொண்டு இருக்கிறவன் இருக்கிறானே அவன் தான் கெட்ட நண்பனுக்கு உதாரணம். நீங்க அந்த தூரத்துல தான் நடந்து போனாலும் அந்த கொல்லன் பட்டறையிலிருந்து அந்த பொறிகள், நெருப்பு பொறிகள் வந்து உங்களுடைய உடம்புல படும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொன்னார். நல்ல நண்பனுக்கு உதாரணம் யாரு? இந்த பர்ஃபியூம்கள் அத்தர்கள் விற்கக்கூடிய மனிதன். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் யாரு? இந்த கொல்லன் பட்டறையில் இருந்து கொண்டு நெருப்பூதி கொண்டிருக்கின்ற கொல்லன். அதுக்காக கொல்லன் மோசம், இந்த அத்தர் விற்க வந்தா நல்ல சொல்றதல்ல. இங்க உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஜலீசு சாலிஹ், அல் ஜலீசு சூ. நிறைய பேர் இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளும். ஏன் இப்படி எல்லாம் மது பாவிக்கிறான்? ஏன் அவங்க குடு பாவிக்கிறான்? ஏன் அவங்க படத்துக்கு அடிமையாக இருக்கிறான்? ஏன் அவர்கள் காதலில் வைத்து மூழ்கி நாசமாகிக் கொண்டிருக்கிறான்? எத்தனையோ பெண்களே ஹிஜாப் இல்லாமல் இருக்கிறான், எத்தனையோ பெண்களே தொழுகை இல்லாமல் இருக்கிறான் என்றால் அவங்க பழகுறார்கள். அப்படி சிலருடைய அந்த பர்சனாலிட்டி நான் சொல்லுவோம், அவங்களோட ஆளுமை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுமையாக இருக்கும். அவங்க எவ்வளவுதான் கெட்டவர்களோட பழகினாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இன்னும் சிலருடைய ஆளுமை சரியான வீக்காக இருக்கும். ஒரு பாவத்தை கண்டாலும் டக்குன்னு அப்படி வலிக்கு வைத்துருவாங்க. அவங்க கவனமா இருக்கும், நான் எப்படியான ஆளுன்றது அவங்க விளையும் கொள்ளும். அதனாலதான் அந்த சூழல் அதை நாங்க கவனத்தில் நல்ல நண்பர்களை நாம் எடுத்துக்கொள்ளும். பாவங்களை தவிர்க்கிறதாக இருந்தால் கெட்டவர்களோட பழகினால் கெட்டவர்களோட தான் நாங்க இருக்க வேண்டி வரும். கெட்ட பண்புகள் வரும். உதாரணமாக சொல்லுவாங்க தமிழ்ல கூட அந்த அதாவது அழுகுகளை திண்டு வாழ்ந்த மிருகம் எப்படி இருக்கும், அதுவும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பூவோட சேர்ந்த நாரும் என்ன செய்யும், மணக்கும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எனவே பூவோட சேர்ந்த நாரு அது மணக்கும்னு சொன்ன மாதிரி நீங்க அழுக்கோட சேர்ந்தா உங்களுக்குள்ளே மணக்கு வரும். பாருங்க அந்த பாவங்கள் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி நான் பாவம் நான் பாவியாகிட்டேன்னு சொல்றோம். ஆனா நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை நீங்க செய்யறது இல்லை. நாங்க தொழ வேணும், நோம்பு பிடிக்கணும், சக்காத்து கொடுக்கணும், அப்ப பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகும். இரண்டாவது சூழலை நாங்க மாத்தணும், அப்ப பாவங்கள் எங்களை விட்டு போகும். ஏன் சொல்றது, முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்க பள்ளிவாசல், அங்க பள்ளிக்கூடம் இருக்கு.
அங்க மக்கள் நல்ல நல்ல காரியங்கள் ஈடுபட்டுக் கொண்டு சும்மாவே உற்சாகம் கொண்டு ஒரு நன்மை செய்யுது. இப்ப நாங்கள் இந்த பள்ளிவாசல் இருக்கிற இந்த ஏரியாவில் நாங்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் இருக்கிறோம். அப்ப வெளியாக பார்க்க நேரம் பெண்கள் இஸ்லாமிய முறையில உடை அணிந்து போட்டு போறதை பார்க்கிறோம். தொழுது போட்டு பள்ளிவாசல் விட்டு மக்கள் வெளியே போறதை பார்க்கிறோம். இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது, பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. சொன்னா மனிதன் இயல்பாகவே ஷைத்தானை விட்டு தூரமாகும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாவான். அந்த சூழல் இருக்குதான் நாங்க பார்ப்போம். அதனாலதான் சொல்றது, மதரசாவுக்கு அனுப்புங்க, அகதியாவுக்கு அனுப்புங்க, வீட்டுல ஒரு நல்ல ஒரு மாங்கோலை உருவாக்குங்கள் சொல்றதே காரணம். எனவே அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கிறது, பாவங்களை தவிர்க்கிறதுக்கு இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நாங்க பின்பற்றோம். நல்லா கவனமா விளையப்படும். இப்ப நான் 4-5 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்றதுக்கு இஸ்லாத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. முதலாவது இபாதத்துகள் தரப்பட்டிருக்கு. இரண்டாவது நல்லதொரு சூழல்ல வாழுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது என்னென்றால் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுங்க. உதாரணமாக இந்த பஞ்சை நெருப்பை கிட்ட வச்சா பத்து சொல்ற மாதிரி இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆண்களும் பெண்களும் அவங்களுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு கொண்டுதான் பழகும், ஒரு தூரம் ஒன்று வச்சு கொண்டு பழகும். அவங்க 2 பேரும் ஒன்றுக்குள்ள கலந்து இப்ப மேற்கத்திய உலகத்திலாம் நீங்க பாக்குறீங்களே, அப்படியான சூழ்நிலைகளோடு இருக்கும் அங்க தப்பு தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தீமையுடைய வாசலை மூடுறது வேண்டுதான் சொல்லுது. சத்துள்ளி தரியா, பாவங்களுடைய வாசல்களை மூடணும். பாவங்களுடைய வாசலை நாங்க மூடுறது பாவங்கள் செய்யாமல் இருக்கிறது காரணமாகும். விபச்சாரம் ஏன் நடக்கிறது என்று கேட்டால், விபச்சாரம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நாம் உருவாகிறோம். உதாரணமாக ஏன் இஸ்லாம் சொல்லி பார்வையை தாழ்த்துங்கள் சொல்லி, பாவமான ஆண்கள் பெண்களையோ அல்லது பாவமான முறையில பார்க்க கூடாது. ஏன் ஹிஜாப இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்குது. அப்பெண்களுடைய அவுரத்துக்களை ஆண்கள் பார்க்க கூடாது. பார்த்தால் அவருடைய உணர்வுகள் தூண்டப்படும். அதற்கு பிறகு விஷயங்கள் அகால பிழையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ள போற நேரம் அனுமதி கேட்டு கொண்டு போவோம்னு சொல்றது? அங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்களை பொறுத்தவரை அவங்க சுதந்திரமா வீட்டுக்குள்ள இருப்பான். அவருடைய அவுரத்துக்கள் வெளியிருந்து வரக்கூடியவருடைய கண்ணில் பட்டுதக்கூடாது காரணத்தினால். அப்ப அப்படி பட்டுட்டால் அதுக்கு பிறகு விபரீதங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் வீட்டுக்குள்ள போற நேரம் அனுமதி கேட்டு கொண்டு போவோம். ஆண்களும் பெண்களும் தனிச்சிருக்க கூடாது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஷைத்தான் எத்தனாவதாக இருப்பான்? 3ஆவதாக இருப்பான்னு சொல்லப்பட்டேன். எனவே நாங்க ஏற்கனவே பார்த்தோமே, இந்த சூழலை நாங்க சுத்தமாக வச்சுக்கோம். அதுலதான் இது வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, பெண்களை நோக்கி சொல்றாங்க, பெண்களுக்கு இருக்கிறதுனால சொல்றேன், யாருடைய உள்ளத்தில் அந்த பெண்கள் மீது மையல் கொள்ளுதல் என்ற அந்த தன்மை அதிகமாக இருக்கிறதோ அவங்களோட கொலைஞ்சி நழுங்கி நீங்க பேசலாம். சில ஆண்கள், எல்லா ஆண்களும் அப்படி அல்ல. ஆண்கள்ல சிலர் இருப்பாங்க மிகவும் நல்லவர்கள், அவர்களோட நீங்க அப்படித்தான் பேசினாலும் கூட அவங்களுக்குள்ள அந்த மனசுல தப்பான எண்ணங்கள் அவங்களை பத்தி வந்துடாது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை இன்னும் சில ஆண்கள் இருக்கிறார்கள், அவருடைய உள்ளத்திலே குழுவி மரம், குர்ஆன் அப்படி சொல்லு, பயத்தும் அல்லது கல்வி மரம், குர்ஆன் அப்படிதான் சொல்லு. அதாவது ஆண்களை பார்த்து சொல்லுவது எப்படி, பெண்களை பார்த்து சொல்லுவது அப்படின்னா, நீங்க ஆண்களோட பேசுற நேரம் வளைஞ்சி நெருங்கி குழஞ்சி, இந்த குழஞ்சி பேசுறேன்னு சொல்லுவாங்க, அப்படி நீங்க பேசுறேன். அப்படி நீங்க பேசினால் பயத்தும் அல்லது கல்வியை மரம், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது சாயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது. இந்த விஷயங்களை நாங்கள் யோசிக்கிறது இந்த வேலைத்தலங்கள் அல்லது அந்நிய ஆண்களோட பேசக்கூடாது. இஸ்லாம் சொல்லுங்க, பேசலாம், இருந்தாலும் அதே போல பேசுற அந்த பாணி, அந்த பேசுற அந்த முறை, அந்த பாதிக்கிற சொற்கள், அதெல்லாம் மிச்சம் அடக்கமாக தேவையானதை மட்டும் நான் பேசுறேன், அளவோடு நான் பேசுறேன். பேசுற நேரம் அந்த வார்த்தைகள்ல அந்த குலைவு இருக்கக்கூடாது. பெண்களுக்கு நாங்க சொல்றோம் இந்த இடத்துல, அப்படி பேசுற நேரம் அப்படிப்பட்ட ஆண்களுக்கு அந்த தப்பான எண்ணம் மனசுல வரும். அதோட மட்டும் அது நீக்க மாட்டாது, அது கங்காலை மதிப்பை தரும். இப்ப நான் இப்ப சொல்ற நேரம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, உலகத்துல நடக்கிறது வேறு, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த குறிப்பாக மனிதனுடைய கற்பொழுக்கத்தோடு தொடர்பான
அத்துமீறல்கள் தான் சொல்லுவோமே, விபச்சாரம், அதே மாதிரி இந்த துர்நடத்தைகள், தலாக்கு, அப்படி இப்படியான பக்கங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இது காரணம். நாங்க அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இப்ப பெண்களை நாங்க மிகவும் இறுக்கமாக, பெண்களை பொறுத்தவரை அவங்க ஹிஜாபுக்கு 8 வகையான நிபந்தனைகள் காணப்படுது. அந்த நிபந்தனைகளை பேணி அல்லாம உடுத்தன அந்த ஹிஜாப் அல்ல. இறுக்கமாக உடுக்கக்கூடாது, மெல்லியதாக உடுக்கக்கூடாது, உடம்பின் அடுத்த பகுதி, உடம்பின் பகுதி தெரியும்படி, வெளியே தெரியும்படி மெல்லியதாக இருக்கக்கூடாது, முகத்தை மணிக்கட்டையும் கீழாக உள்ள பகுதியை தவிர உள்ள அனைத்து பகுதிகளும் கட்டாயம் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத பெண்களுடைய உடையை அது ஒத்திருக்கக்கூடாது. அந்த ஆடையை பார்க்கின்ற பொழுது இந்த ஆடை கவர்ச்சியானதாக, பார்வையை சுண்டி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று இப்படி 7-8 நிபந்தனைகள் இருக்கு. இன்றைக்கு நாம் அப்படி இல்லை. பெண்களுடைய ஆடை எடுத்துக்கொண்டால் அதுல சரியான கவர்ச்சி இருக்கும். அப்ப அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, இயல்பாகவே ஆண்களை தவறுக்கு விழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோட நாம பார்க்கணும். நான் ஏன் இதுகளை சொல்றேன், பாவம் சொல்றோம், பாவம் மன்னிப்புன்றோம், தௌபான்றோம், ஆனா எல்லா தீமைகளுக்கான வாசல்களையும் திறந்து வச்சு களவெடுத்தா கை வெட்டுங்கன்னு சட்டம் இருக்கிற மாதிரி களவெடுக்காமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இஸ்லாமில் இருக்கு. மனுஷனே, நீ ஹலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபடு என்று சொல்ல, ஹலாலான சம்பாத்தியில் ஈடுபடும். சில அப்படியெல்லாம் ஈடுபட்டு கூட அவனுக்கு வரவேற்குமா இருந்தால் சக்காத், சதகா, உறவினர்களை கவனிக்க, இப்படி அவனுடைய வறுமையை போக்குறதுக்கு ஏற்பாடு இருக்கு. அதுகள் எல்லாம் செய்யாம அவன் களவெடுத்துட்டான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரு பொருள், உதாரணமாக நான் ஒரு போனோட வீட்டில் வச்சுக்கிட்டேன், அந்த போன் களவு போயிட்டு நான் சொல்றதாக இருந்தால் இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா சொல்லும்? நான் மிக பாதுகாப்பான இடத்தில் அந்த போனை வைத்து கூட களவு வைத்திருந்தால் தான் அது களவு, அப்படி இல்லாட்டா களவு இல்லை. அதுக்கு நான் சொல்ல ஹிருசுல் பித்ர் என்று இஸ்லாமிய பித்ரில் சொல்லுவோம். நான் என்னுடைய பணத்தை கொண்டு ரோட்லைன்ல வச்சு போட்டு களவு வைத்தேன்னு சொன்னால் உண்மையிலே அந்த விஷயத்தை நான் கோர்ட் செய்து இஸ்லாமிய கோர்ட் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ற பொருத்தமான இடத்துல அது வச்சிருக்கும். எனவே களவு போகாமல் இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு போட்டுத்தான் அப்போ களவு வைத்திருந்தார். உதாரணமாக என் வீட்டுக்குள்ள வந்து இறங்கி சாமானெல்லாம் களவெடுத்து போனா தெளிவாக கண்ணு அப்படி இல்லை. நான் வீட்டுல ரோட்டில் இல்லாம இந்த சாமான போட்டு வச்சிருக்கிறேன், களவெடுத்து வைத்தான்னு சொன்னா களவுன்னு சொல்றது கேட்க என்ற இடத்துல அதை வச்சுக்கிறேன். எனவே எங்கெல்லாம் விஷயம் இருக்கின்றது பாருங்க. தப்பு தவறு ஏன் நடக்கிறது என்று பாருங்க. களவு நடக்கிறதுக்கு அது காரணம், விபச்சாரம் நடக்கிறதுக்கு அது காரணம். இப்ப நாங்க இஸ்லாமில் எவ்வளவு அழகான ஏற்பாடுகள், பாவம் இல்லாத ஒரு சமூகம், குற்றம் இல்லாத ஒரு சமூகம், இப்படியா ஒரு சமூகத்தை உருவாக்கணுமாக இருந்ததா அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தேவை. இஸ்திக்பார் செஞ்சு மட்டும் சரி வராது. சமூகத்தோடு நாம் ஒன்றித்து வாழ வேண்டி இருக்கிறது. எனவே நாங்க எப்படி இந்த தௌபாவை செய்யறது? முதலாவது எங்களோட பாவத்தை விடுவோம். இரண்டாவது கடந்த காலத்தில் செஞ்ச இந்த பாவத்துக்காக மனசு வருந்தும். மூணாவது இந்த பாவத்தை இதுபோல நான் செய்ய மாட்டேன் மனசுல தைரியம் எடுக்கும். நாலாவது நாங்க செஞ்சிருக்கிற பாவம் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தா அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். அவங்க மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பு இல்லைன்றது திட்ட தெளிவான எல்லா இமாம்களும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு உண்மை. அதுக்கு நான் சொல்ல ஹுக்கூக்குல் இபாத் சொல்றேன். அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடையாது. உதாரணமாக வச்சுக்கொள்வோம், கொலை செய்து அல்லாஹ்விடத்துல கொலை செஞ்சு போட்டு வந்து யாரெல்லாம் நான் கொலை செஞ்சுட்டேன் நீ என்னை மன்னிச்சுவாங்க, ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். அதுக்கு என்ன சொல்ல, உலகத்திலே தண்டனை அனுபவிச்சு கொள்ளணும், நானாகவே நாங்கள் அனுபவிச்சு கொள்ளணும். நான் யாரை கொலை செய்தேனோ அவர்களுடைய குடும்பத்தாரிடம் வைத்துக் கொண்டு நஷ்டங்களை கொடுத்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் மறுப நாளில் மன்னிப்பு கிடையாது. களவு, வட்டியை திருப்பி கொடுப்போம். 27 வந்து இங்க யாருடைய பாவங்களை மன்னிச்சிருவான்னு சொல்லி வட்டி எடுத்து போறோம். சம்மதம் இல்லாத இடத்துல வந்து நாங்க பாவ மன்னிப்பு கேட்கல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான், நீ வட்டியை திருப்பி கொடுத்துட்டு வா, உனக்கு மன்னிப்பு தராது. கல்ஃபுல் முஹ்சனாத், பெரும்பாவங்களோ அடியார்களோடு சம்பந்தப்படுறதோ அப்படின்னா என்ன, அப்பாவிகளான அபலைகளான பெண்கள் மீது விபச்சார குற்றம் சுமத்துவது,
அது ஒரு பெரும் பாவம் மாத்திரமல்ல, அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் மன்னிப்பு வரைக்கும். இதுதான் இந்த அபாண்டத்துக்கான தண்டனை. நமீமா, கோல் சொல்றது. கோல் சொல்றது நான் பார்க்கிறோம். 2 குடும்பங்களை கூட்டி விடுறதுக்கு எத்தனை வேட்பாடு. இவங்கள்ட்ட பேர் சொல்றது உங்களை பத்தி அப்படி சொன்னாங்க, அவங்கள்ட்ட பேர் சொல்றது உங்களை பத்தி அப்படி சொன்னாங்க. ஒரு வியாபாரிகிட்ட பேர் சொல்றது உன்னை பத்தி அப்படி சொன்னாங்க, இன்னொரு வியாபாரிகிட்ட பேட்டி இப்படி சொல்றது. இப்படி நான் 2 பேரையும் கூட்டி விட்டுறேன். அது போது அவங்க 2 பேரும் சண்டை, அவங்க 2 பேரும் யுத்தம், நாடுகளையும் கூட்டி விட்டுறது. இது ஒரு பெரிய பாவம் சம்பந்தப்பட்டவர்கள். அதே போன்று உறவில் ஜனங்களுடைய உறவுகளை துண்டிக்கிறது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பாப்பாவோட பேசுறது, உமாவோட பேசுறது, நானாவோட பேச்சு இல்லை, தாத்தாவோட பேச்சு இல்லை, பெரியப்பா பெரியம்மா, சாட்சி சாட்சி, உங்களோட உறவுகள்லாம் துண்டிச்சு கொண்டு நோவு பிடிக்கிறது. இந்த இஃப்தார் கொடுக்குறது சரி வருமா? லாயத்துக்கு ஜன்னத்தை பார்த்து உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கத்தில் நுழையவே மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்க 27 வருவதானே, 27 நாங்க எல்லாம் முட்டையை கட்டி கொண்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறேன். கட்டமை நன்மை எல்லாம் இப்ப நான் யோசிக்கணும், நான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்திருக்கிறேன், அவர்களுடைய சொத்துக்களின் மீது அத்துமீறல் செய்திருக்கிறேன், அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றேன், எனது உறவுகளை துண்டித்து நான் நடக்கின்றேன், அதெல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டுதான் இங்க வரணும் நஷ்டப்படுறதான்னு சொல்றேன். ஏன்னா இது மனிதர்களுக்கு செஞ்ச அநியாயம். உதாரணமாக பொது சொத்து, ஒரு பாடசாலையினுடைய சொத்து, ஒரு மதரசாவினுடைய சொத்து, ஒரு பள்ளியினுடைய சொத்து, இதெல்லாம் பொது சொத்து. இதுல கையை வச்சவனுக்கு மன்னிப்பு இல்லாத அவர்களுக்கு. அதை கையை வச்சால் அதை திருப்பி கொடுக்கும். இப்படின்னா நிறைய அனாதை நிலையங்களை பார்க்கணும், அரபு மதரசாக்களை பார்க்கணும், பள்ளிவாசல்களை பார்க்கணும், பாடசாலைகளை பார்க்கணும். இதெல்லாம் பொது சொத்து. பொது சொத்தை பொறுத்தவரையில ஒரு நபிக்கு கூட அவருக்கு கூட அனுமதி கிடையாது. யாரெல்லாம் பொது சொத்தில் கையை வைத்தார்களோ அவர்கள் அதனை எடுத்துக்கொண்டு நாளை மறுமை நாளிலே வருவார்கள் என்று குர்ஆனில் சொல்றாங்க. அதெல்லாம் திருப்பி போல இன்றைக்கு நாம நிறைய பார்க்கணும். பொது சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களாக வச்சுக்கொண்டு அந்த மதரசாவினுடைய சொத்து, இந்த பாடசாலையினுடைய சொத்து, இந்த பள்ளிவாசலுடைய சில நான் நினைக்கல எந்த பகுதிகளில் இருக்குன்னு சொல்லி போட்டு சில பகுதிகளில் இருக்குது. சில ட்ரஸ்டி போர்டு அந்த பள்ளிவாசலுடைய பைத்துல் மால் எடுத்து அவரோட சொந்த தேவைக்கு பயன்படுத்தி கொள்கிறார். அடுத்த போர்டு மாறு நேரம் கணக்கு கேட்டால் அது பொறுவனாக தான் நேசிப்பாக அல்ல. இந்த மாதிரி ஆட்களுக்கு இஸ்லாத்துல மன்னிப்பு இல்லை, தெளிவாக சொல்ல வேண்டும். அவங்க திருப்பி அதெல்லாம் ஒப்படைக்கணும், ஒப்படைக்காத வரைக்கும் அங்க மன்னிப்பு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுநாள் அந்த ஹதீஸ் மிகவும் பிரபலியமான ஒரு ஹதீஸ். நரகத்திலிருந்து சொர்க்கத்தை நோக்கி மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருப்பாங்க. அதாவது நல்ல மனிதர்கள் கலிமா சொன்ன பாக்கியத்துக்காக வேண்டி எப்படியாவது சொர்க்கத்துக்கு போறதானே கடைசி. ஆனா பாவங்களோட நாங்க போனோம்னா, நாங்க மௌத்தாயினோம்னா நரகத்துல கொஞ்சம் காலத்துக்கு அல்லாஹ் எங்களை வச்சு வைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பாவ மன்னிப்பு இல்லாம நாம இந்த உலகத்தை விட்டு போனோம்னா, பாவ மன்னிப்பு 2 வகையான பாவம் இருக்கு. சின்ன பாவம், பெரிய பாவம், அடியார்களுக்கு செஞ்ச பாவம், அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவம், நாவால செஞ்ச பாவம், உள்ளத்தால செஞ்ச பாவம், இதுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு கூட அந்த உலகத்துல இருந்து போகும். போகாம நாங்க மர்ம நாளைக்கு போனோம்னா நரகத்துல கொஞ்ச காலம் இருந்து எங்களை குடம் போட்டு எங்களை தூய்மைப்படுத்திட்டு தான் எங்க அனுப்புவான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது அப்படிதான் வருது. இப்ப நரகத்தில இருந்து அப்படி விடுதலை ஆகிக்கொண்டு சொர்க்கத்தை நோக்கி ஒரு பாலம், கத்தரான ஒரு பாலம், சரியான ஹதீஸ்ல இதுல அப்படியே மக்கள் பேத்து கொண்டிருப்பாங்க, அப்படியே பேத்து கொண்டிருப்பாங்க. அப்படி பேத்து கொண்டிருக்கிற நேரத்துல இடையில அவங்கள தடுத்து நிறுத்தப்படும். உதாரணம் வச்சுக்கொள்ளுமே, இது நரகம் சொல்லி போட்டு இது சுவர்க்கம் வச்சுக்கொள்ளுங்களே. இப்படி அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஆக்கள் அப்படியே வந்து கொண்டிருப்பாங்க. வந்து இந்த இடத்துல நிறுத்துவாங்க. என்னதுக்கு நிறுத்துறான்னு சொன்னால், இவர்கள் யாருக்கெல்லாம் பாதிப்பை உண்டு பண்ணினார்களோ உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் அந்த மனிதர்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டிருப்பாங்க. உதாரணமாக நான் இவருக்கு அடிச்சேன்னு வச்சுக்கொள்ளுமே, பாதுகாக்கிறது, இவர் அங்க நிற்பார் அந்த பாலத்தில். எதுக்கு நிற்கிறாரு? பழி வாங்குறது. நான் அவருக்கு சான்ஸ் ஒன்று கொடுக்கணும், திருப்பி அடிக்கிறது. அடிச்சுட்டு அவருக்கு சொத்துக்கு போயிட்டு. நான் உலகத்துல வாழ்ற நேரத்தில் 10 ஹெக்டேர் காணியை களவெடுத்து 10 ஹெக்டேர் காணி இவர் கேட்டு கொண்டிருப்பார். எங்க
அந்த பாலத்தில் நான் 10 ஹெக்டேர் காணியை கொடுக்கணும். காணி எப்படி போனாலும் உடுப்பு கொடுத்துருப்பாங்களான்னு கூட சந்தேகம். எப்படி கொடுக்கறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா திருப்பவும் அங்க போகணும். எங்க போகணும்? என்ன இவர் மன்னிக்கல, என்னால் பாதிக்கப்பட்ட இந்த மனிதனே மன்னிக்கல. பாருங்க இஸ்லாத்துல நீதி எவ்வளவு பெரிய நீதி வச்சுக்கிறோம். என்னுடைய அல்லாஹ் பாதுகாப்பு, என்னுடைய தாயை தகப்பனமா கணிப்பாங்க அந்த பாலத்தில். அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல வாழ்ற நேரம் நான் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி படிப்பிச்சு ஓத வச்சு எவ்வளவு பெருமிச்சு உலகத்தில் விட்டு அனுப்பி இந்த உள்ள என்னைய கவனிக்கல. உலகத்தில் இருக்கிற நேரம் எனக்கு சாப்பாடு தரல, மருந்து வாங்கி தரல, என்னுடைய அன்பாக பேசல, என்னை உதாசீனம் செஞ்சது, எனக்கு அன்பு இறக்கம் எதையுமே காட்டலையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி முறப்பட்டு கொண்டு உமா வருவாங்க, பாப்பா வருவாங்க. அந்த நேரத்துல இந்த மனிதனை அவங்க மன்னிக்காத வரைக்கும் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்ப மாட்டாங்க. ஹதீஸ்ல வருது, ஹத்தா இந்த புத்திகு வநுகு உதினலம் பிதுஹூலில் ஜன்னah. அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான், பரிசுத்தப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான், தூய்மைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு போவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று சரியான ஹதீஸ். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாளைக்கு நாங்க மௌத்தான்னு சொல்லுவோம். மௌத்தை எப்போவும் நிச்சயம் தான். இப்ப நாங்க எத்தனை பேரோட பாவத்தை சுமந்து கொண்டு நாங்க கியாமத்துக்கு போவீங்க? அந்த மதரசாவுடைய 10 ஏக்கர் காணும், இந்த அனாதையினுடைய 20 ஏக்கர் காணும், இவருடைய வட்டிச்சலை, இவருடைய வாகனம், இந்த உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் அணியம் வச்சுக்கணும். அங்க களவெடுத்து இப்படி எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு மனுஷன் ரமலானுடைய காலத்துல 27க்கு வந்து சொன்னாங்க எடுபடுவோம். எங்களை மனசுக்கே தெரியுதானே சரியில்லைன்றது, பொருத்தமில்லாத இடத்துல வந்து இல்லையா கேட்கிறது. நான் இவரிடத்துல வட்டி எடுத்துட்டு வந்து நான் அல்லாஹ்விடத்துல வந்து யா அல்லாஹ் நான் என்ன வட்டியை மன்னிச்சிடுவான்னு சொன்னா அவன் என்ன சொல்வான்? அல்லாஹ் தஆலா சொல்வான், அவன் அல்லாஹ்வின் அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன், யாருக்கும் யாரும் அநீதி செய்யறத அவன் விரும்ப மாட்டான். இப்ப அந்த நேரம் அந்த மன்னிப்பு எப்படி வழங்கப்படும்? அவன் முதலாவது அல்லாஹ் சொல்றேன்டா, நீ யாருக்கு அநியாயம் செஞ்சாலும், யாருடைய சொத்துக்களை திருடினாய், அதை கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் மன்னிப்பத்தாரு. அவருடைய மனசை திருப்திப்படுத்தும், அவரை சந்தோஷப்படுத்தும். அப்படி இல்லாம மன்னிப்பு கிடைக்கிறது இஸ்லாத்துல நீதி. நாம தௌபாவை பத்தி யோசிக்கிற நேரம் எப்பவும் யோசிக்கிறேன், கண்ணால் யோசிக்க பார்த்துட்டேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் இன்றைக்கு தொலைக்கடைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது மட்டும் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த சமூகவில் இந்த சோசியலி இருக்கிற என்கேஜ்மெண்ட் சம்பந்தமாக எந்த விதமான கவலை எங்களுக்கு வாரது மிச்சம் போறோம். மௌத்தா போனா எல்லாம் முடிச்சு அப்படி இல்லை அங்க இருக்கு, கியாமத்துல இருக்கு, அந்த விசாரணை இருக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க, அதை முடிச்சு கொள்வாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, பக்ரப்காரன் யார்? அந்த ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸ். பக்ரப்ன்றதை ஓட்டாண்டி சொல்லுவாங்க, ஓட்டாண்டி. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்றாங்க, யாரிடத்துல பணம் காசு சொத்து செல்வம் இல்லையோ அவன் தான் பக்ரோத்துக்காரன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அவன் நல்ல பக்ரோத்துக்காரன். நாளை மறுமையிலே ஒரு அடியான் வருவான், அவன் தொழுதிருப்பான், ஜகாத் கொடுத்திருப்பான், நன்மைகளை செஞ்சிருப்பான், ஆனாலும் அதுகளை செஞ்ச அதே நேரத்துல இன்னொரு மனிதனை கொலை செஞ்சிருப்பான், இன்னொரு மனிதனுடைய சொத்துக்களை களவெடுத்திருப்பான், இன்னொரு மனிதனை பற்றி பிழையாக பேசியிருப்பான். இப்படியெல்லாம் அப்ப அவனுக்கு ஒரு நல்ல சைடு இருக்கிற மாதிரி கெட்ட சைடு இருக்கு உலகத்துல வாழ்றது. வெளிப்படையா பார்க்கறது சாலிஹான மனுஷன், மாஷா அல்லாஹ், தொழுகையெல்லாம் டைம் தொழுவார், திக்ர் எல்லாம் செய்வார். ஆனா அவர் உலகத்துல வாழ்ற நேரத்துல அவரால் நிறைய பேருக்கு பாதிப்பு, அவரால் சரியான தொந்தரவு, ஒரே ஏசு, ஒரே கோல் சொல்றது, களவெடுக்கிறது, பொய் சொல்றது, அநியாயம் செய்யறது, கொடுக்க வேண்டிய உரிமை ஒன்றே கொடுத்துல. அப்படியா இருந்த இப்ப என்ன நடக்கும்? இப்ப இவர்கிட்ட 100 நன்மை, அதே மாதிரி 100 பாவம் இருக்குன்னு வச்சுக்கொண்டா. உதாரணம் 100 பாவம் வச்சுக்கொள்வாங்க. உதாரணம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள்ல ஒரு 50 அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கொண்டா. இப்ப என்ன செய்யப்படுறா, இவருடைய நன்மையிலிருந்து இவரால் பாதிக்கப்பட்ட ஆளுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா இவர்கிட்ட 50 நன்மை தான் மிச்சம். அவர் 100 நன்மை செஞ்சு பேசிக்கிறாரு, 100 தீமை செஞ்சுக்கிறாரு மக்களுக்கு. இவர் அந்த 50 எடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்து இவரை காப்பாற்றி சொந்தத்துக்கு போடுவாங்க. சரி, இப்ப வச்சுக்கோமே
இவர் 50 நன்மை தான் செஞ்சிருக்கிறாரு, ஆனா இவர் 100 அநியாயம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லுவோமே மற்றவங்களுக்கு இவர் செய்யறதுன்னு சொன்னால், இவருடைய நன்மை பிஞ்சி இருக்கிற 50ஐயும் எடுத்து இவரால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்கப்படும். இவர் பங்கரப்ட் ஆகிடுவாரு, இவர் ஒரு வங்குரோத்துக்காரனாக மாறி சும்மா துரிக பின்னார் அவர் நரகத்திலே வீசி எறியப்படுவார் என்று சொன்னார். நான் நல்ல இபாதத்தாளி உலகத்தில் வாழ்றேன், மாஷா அல்லாஹ் சாலிஹான ஒரு மனுஷன் வெளிப்படையில பார்க்கிறேன், அவரை பார்த்தாலே விளங்கும் அவர் அப்படிப்பட்ட இபாதத்தாளி. ஆனா அவர் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னடா, அவருடைய உள்ரங்கம் மோசம். அவர் அவருக்கு தொழில் வச்சிருப்பாரு, இவன் மண்டையை குழந்திருப்பார், இவன் காசெல்லாம் அளவெடுத்திருப்பார், அவருடைய மனுஷன் நோவடிச்சிருப்பார். அப்படியான மனுஷனுக்கு என்ன நடக்கும்? அவருடைய தீமைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவருடைய நன்மைகள் எடுத்துக் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் இவருடைய கையில் எதுவுமே இருக்க மாட்டாது. சும்மா துணிக பின்னார் நரகத்தில் எறியப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாவங்களுக்கு தௌபா கேட்கிற நேரம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கொள்வோம். மற்றவனுடைய காணியில ஒரு சான் எழுந்திருந்தார், மம் பலக கைத ஷிப்ரின் மினல் அர்தி தவக்கஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி பிஸப்இ அர்தீன். மற்றவருடைய காணியில ஒரு சான் எழுந்திருந்தாலும் நாளை மறுநாள்ல அவருடைய கழுத்துல 7 பூமிகள் மாலையாக போடப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாளை மறுநாள்ல நாங்க தப்போனமாக இருந்தால் எங்களுடைய ஈமான் சரியா இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. எங்களுடைய இபாதத்துக்கள்லாம் சரியா இருக்கும், நாங்கள் அல்லாஹ்வை நாங்கள் நெருங்கிடுவோம். ரெண்டாவது 50-50 அடுத்த பக்கம் என்னன்னா, எங்களை பற்றி உலகத்தில் உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் கேட்பானாங்க, இவர் எப்படி உங்களோட உள்ள டீலிங்ஸ், what about his dealings with you, உங்களோட இவர் எப்படி நடந்து கொண்டார், ஹசனி முகமது எப்படி கேட்போம், எப்படி நல்லா பேசினாரா, கதைச்சாரா, கொடுக்கல் மக்கள் எல்லாம் நியாயம் இருந்துச்சா, அவர் மனைவியோட உரிமைகளை கொடுத்தாரா, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுத்துருக்கிறாரு, அவரோட ஹலாலான உழைப்பு தானா, வட்டியா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். He is perfect. அவர் கொஞ்சம் தூய்மையானவர்கள் கொடுத்தால்தான் அங்க அவருக்கு சொல்றதுக்கு போகல முடிய. அவர் ஒரு நாள் நினைக்க கூடாது என்னுடைய ஆண்களால் மட்டும் சொல்ல போகலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதன் என்பவர் ஒரு சோஷியல் அனிமல் சொல்லுவார். அவர் ஒரு சமூக பிராணி. அவர் தனிச்சு புகையிலையோ பங்கருக்குள்ளேயோ வாழையாது. குடும்பம் நடத்தணும், அவர் வியாபாரம் செய்யணும், அவர் உழைக்கணும். அந்த நேரத்திலாம் இந்த மாதிரி பாவங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கவனமாக இருக்கும். அவர்கள் குறைவாக இருந்தால் பரவாயில்லை, மற்றவனுக்கு தொந்தரவு இல்லாம அநீதியை பயந்து கொள்வது என்றால் மறுமை நாளிலே மிகவும் இருள்களாக அவை வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்வோம். உங்களுடைய ரப்ப நீங்க பாவ மன்னிப்பு தேடு, அவர் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். யுரிசில் சமா அலைக்கும் மித்ரார், அவர் உங்களுக்கு மழையை வருஷிப்பான், உங்களுக்கு சொத்துக்களையும் பிள்ளைகளையும் தருவான், உங்களுடைய ஆற்றல்களை கூட்டுவான், அதே நேரம் நாளை மறுமையிலே சுவர்க்கங்களையும் ஆறுகளையும் உங்களுக்கு தருவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த வகையிலே ரமலானுடைய மாசத்தை நாங்கள் கடந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில், முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தூய்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, இந்த உள்ளத்தில் எந்த வஞ்சமும் இல்லை, பொறாமையும் இல்லை, ஷிர்க் இல்லை, குஃப்ர் இல்லை, நிஃபாக் இல்லை, எதுவுமே கிடையாது. உள்ளத்தில் என்னுடைய நாவல பொய் இல்லை, புறம் இல்லை, கோல் இல்லை, மஞ்சள் இல்லை, தேவையில்லாத பேசுறது நாவல எதுவும் இல்லை. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாருக்குமே கொடுக்குறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு, வைஃபுக்கு, என்னுடைய குடும்பத்தவர்களுக்கு, தாயார்களுக்கு, அயல் விட்டவர்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வகையான சர்டிபிகேட்டும் கிடைச்ச நிலைமையில நான் சொன்னேன். நாங்கள் ரமலான் மட்டும் வெளியேறுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தயார்படுத்துவோம். அதுக்கான அருமையான ஒரு காலமாக இந்த காலம் காணப்படுகிறது என்பதை சொல்லி, அல்லாஹ் தஆலா என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த ரமலானில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது தூய்மையானவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, ரப்புடைய அருளை பெற்றவர்களாக
பாக்கியம் செய்வது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு உண்மையாகவே தௌபா செய்த கூட்டத்திலே எங்களை ஆக்குவாயாக. இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய செய்கின்ற பாவங்கள், அதே போன்று உனக்கு செய்கின்ற பாவங்கள், எல்லா பாவங்களுக்கும் விடுதலையாக தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த ரமதானிலிருந்து வெளியேறுகின்ற போது எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.